Praise the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவே ஆங்காங்கு இந்த நேரலை வாயிலாக இந்த வார்த்தைகளை கேட்க தேவனுடைய பிள்ளைகள் எல்லோரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் தேசத்தில் இருந்தாலும், கவலைகளும் கண்ணீரும் நிறைந்த வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், அவைகளையும் தாண்டி கிறிஸ்து இயேசு நம்மை ஆசீர்வாதமாய், பத்திரமாய், சுகமாய் நடத்தி வருகிறாரே, அந்த கிருபைகளை எண்ணி எல்லாரும் ஆண்டவரை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிருபை நிறைந்தவரே, மகத்துவம் உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, தயவுள்ளவரே, அன்புள்ளவரே, அற்புதமானவரே, ஆச்சரியமானவரே, கிருபை உள்ளவரே, மாறாதவரே, மகிழ்ச்சியானவரே, மகத்துவம் உள்ளவரே, எல்லையில்லாதவரே, எல்லாவற்றுக்கும் மேலானவரே, அவருடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்தவரே, நன்மைகளை பகிர்ந்தளிக்கிறவரே, கூடவே இருக்கிறவரே, துணை செய்கிறவரே, பாதுகாக்கிறவரே, பராமரிக்கிறவரே, ஆறுதல் படுத்துகிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே, நித்திய ஜீவனாய் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறவரே, கூட இருந்து நன்மைகளை பகிர்ந்தளிக்கிற தேவாதி தேவனே, எங்களுக்காக எல்லாம் செய்து முடிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவேமை துதிக்கிறோம், பலனைமை துதிக்கிறோம், ஆரோக்கியமே துதிக்கிறோம், ஆசீர்வாதமே துதிக்கிறோம், வழிகாட்டியை துதிக்கிறோம், வல்லவரே துதிக்கிறோம், நல்லவரே துதிக்கிறோம், பரிசுத்தரே துதிக்கிறோம், கூட இருப்பவரே துதிக்கிறோம், எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். சர்வவல்லமையுள்ள தேவன் எங்களுக்கு பாராட்டின கொடுத்த எல்லா கிருபைகளுக்காகவும் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் பெற்றிருக்கிறோம். இதனால் நம்முடைய கிருபைகளை தாங்கட்டும். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். நாங்கள் ஆராதனை செய்கிற இந்த நேரம் தொடங்கி முடிவு மட்டும் பிரசனம் இருக்கட்டும். இந்த ஆராதனையில கர்த்தர் மகிமைப்படுவாராக. நாங்கள் ஆராதிக்கும் போதே தேவனுடைய கிருபைகள் ஜனங்களை விடுதலை செய்வதாக. வார்த்தைகள் கேட்கப்படும் போது ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களாக. சமாதானம், நிறைவும், ஆசீர்வாதம், சம்பூர்ணமும், சம்பத்தும் தேசத்துல ஜனங்களுக்குள்ள பெருகுவதாக. நலமான காரியங்களையே நீர் எங்களுக்கு செய்து நடத்துவீராக என்று உங்க கைகளை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். நீரே எல்லாவற்றுக்கும் மேலாய் மகிமை அடைவீராக என்று சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் சில பாடல்களை பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். ஆமென். தெரிந்து ஒரு பாடல், இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே என்ற பாடலை பாடுவோம். இயேசு ராஜா ஸ்தோத்திரம், இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே இரக்கம் உள்ளவர் Jesus.
உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிக்க பாடுவேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே, அல்லேலூயா. கனமும் உமக்கே, அல்லேலூயா. மகிமை உமக்கே, அல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே, அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்?
உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்ற பாடல். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும்,
நமக்காய் செய்தவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ, அவருடைய கிருபை தாங்கியதே, அவர் கிருபை நம்மை நடத்தியதே, நம்முடைய கஷ்டங்களில் உதவி செய்ததே, நம்முடைய போராட்டங்களில் அவர் நமக்கு நன்மைகளை செய்தாரே. இதுவரை தாங்கினவர், இதுவரை நடத்தினவர், தேவைகளை அறிந்தவர், குறைகளை தீர்த்தவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வம். ஓரி பாரபா சந்தரவாணியா, ஓரி அந்தரவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் உயர்ந்தவர், அவர் பெரியவர், அவர் அற்புதர், அவர் விடுவிக்கிறவர், அவர் சுகம் தருகிறவர், அவர் பாதுகாக்கிறவர், சகல தீமைகளுக்கு நம்மை விலக்குகிறவர். உடைய அன்பு பெரியதப்பா, உடைய இரக்கங்கள் பெரியது, உடைய தயவு பெரியது, உடைய மகத்துவம் பெரியது, உடைய அதிசயமான கிருபைகள் எங்களை தாங்குகிறதே, உடைய கிருபைகள் பெரியது. Hallelujah, 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 கிருபையே உன்னை நாள் வரையும் காத்தது என் கிருபையே. வாழ்க்கையில பல சூழ்நிலைகள்ல கர்த்தருடைய கிருபை மட்டும் இல்லைன்னா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுங்க. ஒரு விஷயத்தை பாட்ட கருத்தை உணர்ந்து என்னோட சேர்ந்து பாடுங்க. ஹல்லேலூயா, கிருபையே உன்னை நாள் வரையும் காத்தது உன் கிருபையே, கிருபையே உன்னை நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே.
பருகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினே பலவீன கரத்தால் தூக்கினேன் உன்னை நான் பலவீன கரத்தால் தூக்கினேன் உன்னை நான் எந்த நன்றியினால் உன்னை நீருத்த ஒரு அன்பினால் நம்மை நிறுத்துவதற்கு அவருடைய அன்பிலே நம்மை பலப்படுத்துவதற்கு அவருடைய அன்பிலே நம்மை காப்பாற்றுவதற்கு எத்தனை பேர் சேர்ந்து சொல்லுவீங்க அவங்க கிருபைகளை தாங்குதுப்பா ஒவ்வொரு நாளும் வழி நடக்குதாங்க ஒவ்வொரு நாளும் கூட இருக்குப்பா ஒவ்வொரு நாள் ஆச்சரியமா எங்களை தாங்குகிறதாண்டவரே நீர் மாத்திரம் எங்களோடு இல்லைன்னா எங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் பெற முடியாது ஆறுதல் அடைய முடியாது நம்பிக்கையோடு வாழ முடியாது Jesus Jesus oh yatara mashyada rabani andara hallelujah 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 ndara shauragana namo rabani andara namo hallelujah 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 irevanu nallava இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் அந்த வார்த்தைகளை ஆண்டவர் நம்மோடு பேசுகிற அந்த வார்த்தைகளை முதல்ல சொல்லலாம் இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் வழியும் சத்தியம் ஜீவனும் நானே இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் வழியும் சத்தியமும் ஜீவனும்
மனிதர்கள் உயிரோடு இருப்பார்.
நினைப்பதுமே அந்த வார்த்தை சொல்லுமா? கிருபையினால் சங்கீதம் 24. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு கொண்டாடாமல் அவராய் ஆணையிடாமல் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய விசுவாசத்தை நாடுகிற யாக்கோபே என்னும் சந்ததி. வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஆதித்த மகிமையின் ராஜா, அவர் வல்லமை பராக்கிரமமுள்ள கர்த்தர்.
அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயர்த்துங்கள். மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். யார் உங்கள் மகிமையின் ராஜா? அவர் சேனையின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் ராஜாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you. நம் கரோம் அப்படியே இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஒரு உணர்வோடு கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். எல்லா நேரங்களிலும் நம்மை பாதுகாத்த அந்த கிருபை இன்றைக்கும் நம்மை பாதுகாத்து வருகிறதே. அதற்காக நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஆண்டவருக்கு செலுத்துவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கும் செய்வாராக. இன்றைக்கும் நாம் இந்த காலகட்டங்களே ஒன்று கூடி ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகளில் ஆண்டவரின் பதங்களில் இருந்தாலும் கர்த்தர் நம் துணையாய், கர்த்தர் நம் பக்கமாய், கர்த்தர் நம் ஆதரவாய் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறாரே. அதை எண்ணி ஆண்டவருக்கு நாம் துதிகளை செலுத்துவோம். கர்த்தர் பெரியவர். தொடர்ந்து நம்முடைய சபைக்காக, மக்களுக்காக, எல்லாருக்காக ஜெபம் கொள்வோம். இந்த கொரோனா தொற்று எல்லா தேசங்களிலிருந்து அது மாறி போகும்படியாக, நீங்கி போகும்படியாக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆகவே உங்கள் சிரத்தையோடு கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்கணும் அப்படின்னு உங்களை அன்பாய் கொள்கிறேன். இன்றைக்கு நீதிமொழிகளுடைய புத்தகத்திலிருந்து நாம் சில காரியங்களை கவனிக்க போகிறோம். நீதிமொழிகள் 16வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகளுடைய புத்தகம் 16வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகளுடைய புத்தகத்தில் 16வது அதிகாரத்துல 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். மனதின் யோசனை மனிதனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். கடைசி வசனத்தை வாசிக்கலாம். சீட்டு மடியிலே போடப்படும், சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஆண்டவர் சாலமோன் என்கிற அந்த சிறு பையனா இருக்கும் போது அவனை தெரிந்து கொண்டு, தாவீதுடைய குமாரனாய் இருக்கக்கூடிய அவனை தெரிந்து கொண்டு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் வைத்தார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவனை ராஜாவாக வைத்த போது சாலமோன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே, ஒரு பெரிய தேசத்துல அல்லது சமஸ்த இஸ்ரவேல் ஆடுறதுக்கு என்னை ராஜாவா வச்சுட்டீங்க. நானும் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையை போல இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறான். ஆண்டவர் அன்றைக்கு அவன் கேட்டதுபடி ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானத்தை பயன்படுத்தி நீதிமொழிகளை எழுதியிருக்கிறார், பிரசங்கி எழுதியிருக்கிறார், உன்னத பாட்டை எழுதியிருக்கிறார், அநேக ஆலோசனைகள் அவர் தந்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். இந்த நீதிமொழிகளுடைய புத்தகத்தை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இந்த நீதிமொழியுடைய புத்தகம் வேதத்துல இருக்கிற மற்ற எல்லா புத்தகத்தை விட இந்த நீதிமொழியுடைய புத்தகத்தினுடைய நடை, மொழி நடை வித்தியாசமாக இருக்கும். மொழி நடை வித்தியாசமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எல்லா இதுலயும் நீளமா இருக்கும். கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா புத்தகத்திலையும் வசனம் நீளமா இருக்கும். இதுல ஷார்ட்டா இருக்கும். ஷார்ட்டா இருந்தாலும் கருத்து இருக்கும். ஷார்ட்டா இருந்தாலும் கருத்து இருக்கும். அதுல அதிக கருத்து இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு வசனமும் தேவனுடைய சத்தியத்தை தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை. அதனாலதான் 1ஆம் அதிகாரத்திலே இதை பார்க்க முடியும். நீதிமொழி 1ஆம் அதிகாரத்துல இந்த நீதிமொழிகளை குறித்து அவர் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்றார். என்ன சொல்றார்? இவைகளா ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். அப்ப இந்த புத்தகம் என்ன புத்தகம்? உபதேசம் பண்ணுகிறது. யாருக்கு உபதேசம் பண்ணுகிறது? எல்லா தரப்பாருக்கும் உபதேசம் இதிலே இருக்கிறது. பேதைகளுக்கு வினா, பேதைகளுக்கு உபதேசம் பண்ணுகிறது. வாலிபருக்கு அறிவை கொடுக்கிறது, விவேகத்தை கொடுக்கிறது. வாலிபருக்கு இதுல இருக்கு, அப்புறம் பேதைகளுக்கு இருக்கு, புத்திமானுக்கு இருக்கு, மதியினனுக்கு இருக்கு, அப்புறம் ஞானிகளுக்கு இருக்கு, அப்புறம் பெரிய
பெரியவங்க முதிர்ந்தவர்களுக்கு இருக்கு, தாய்க்கு இருக்கு, தகப்பனுக்கு இருக்கு, மதிகேடான ஸ்திரீக்கு இருக்கு. இருக்கா? இருக்கா? சோம்பேறிக்கு இருக்கு. எல்லாருக்குமே இந்த புத்தி என்ன செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா இது தேவனுடைய உபதேசத்தை சொல்லுகிற ஒரு புத்தகம் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. சரியா? நீங்க நல்லா கவனிச்சுட்டே வரலாம். இந்த 16ஆம் அதிகாரத்தில் கூட 2ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் பார்வைக்கு சுத்தமானது. அப்ப கவனிக்கணும், மனுஷனுடைய வழிகள் எல்லாம். அப்ப மனிதனை பற்றிய ஒரு நோக்கத்தை, மனிதனை குறித்த தெளிவை இந்த நீதிமொழிகளை படித்தோமானால் அறிந்து கொள்ள முடியும். பழங்காலத்துல கிரேக்கர்கள் பழமொழிகளை வைத்து போதனை செய்வார்களாம். என்னத்தை வைத்து? நம்ம ஊர்ல சொல்ல வடையா, அது என்னவே வடை, பழமொழிகளை வைத்து போதனை செய்வார்கள். சில நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பழமொழி, அப்புறம் வேற என்ன சொல்றது, எதோட சொல்லுவாங்க, ஒவ்வொரு அந்த கருத்துக்களை வைத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புத்திமதி சொல்லுவாங்க. இலையில உலகம் எப்படி இருக்கிறா அப்படின்னு பின்னாடி ஒண்ணு சொல்லுவாங்க, பின்னாடி ஒண்ணு. அப்படித்தான் அதை அந்த கோட் பண்ணித்தான் இந்த நீதிமொழி புத்தகமும் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப நீங்க விஷயத்துக்கு வருவோம். அது அப்படி இருக்கட்டும். இந்த நீதிமொழி 16ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தர் இல்லாமல் காரியம் இல்லை. பாத்தீங்கன்னா தெரியும், கர்த்தர் இல்லாமல் காரியம் இல்லை. ஒரு மனிதன் தன் காரியம் செய்வதற்கு, ஒரு விஷயத்தை செய்வதற்கு, தன் வேலையை செய்வதற்கு ஒரு திட்டத்தை தீட்டி முயற்சித்து பிரயாசம் எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த அழகா சொல்றாரு, நீ என்ன செய்தாலும் கர்த்தர் இல்லாமல் ஒன்றுமில்லை. இந்த 16ஆம் அதிகாரத்தில் மட்டும் 11 முறை கர்த்தருக்கு, கர்த்தருடைய, கர்த்தராலே அந்த வார்த்தைகள் என்ன செய்யும்? 11 முறை போட்டிருக்கிறது. இங்க என்ன சொல்றாரு நீங்க கவனிக்கணும். கர்த்தர் இல்லாமல் காரியம் இல்லை, கர்த்தர் இல்லாமல் ஒரு வேலை நடக்காது, கர்த்தர் இல்லாமல் ஒரு மனிதன் செயல்பட முடியாது. இதுதான் நீதிமொழி 16ஆம் அதிகாரம். இப்ப நீங்க கவனிக்கணும், எதை வைத்து சொல்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வாசிக்க முதலாவது வசனத்தை, மனதின் யோசனை மனுஷனுடையது. ரைட். அடுத்தது நாவின் பிரதியுத்தரம். ஆண்டவர் சொல்றார், யோசனை உன்னுடையது, அந்த வாயிலிருந்து பிரதியுத்தரம் வருது, அது யாருடையது? என்னுடையது சொல்றாரா? சரி, அடுத்து பாருங்க, வழிகள் மனிதனுடையது, அதை நிறுத்து பார்க்கிற கர்த்தர் இருக்கிறார். வழி சரியா தப்பான்றத நிறுத்து பார்த்து வழி தருகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். 31 வசனம் சொல்லுது, சீட்டு மனிதனுடையது, காரிய சித்தியோ காரியம் யாருடையது? அந்த கால வழக்கத்துல ஒரு ஜோமன் இடிசிட்டு போட்டு பார்க்கிற வழக்கம் உண்டா, ஊரின் தூமி மெமோரியில போட்டு பார்ப்பது வழக்கம் உண்டு. அதனாலதான் எஸ்தர்ல வாசிக்கிறோம் ஒரு சீட்டு போட்டு. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தை பங்கிடும் போது சீட்டு போட்டார். சீட்டு போடுறது வழக்கம். ஏன்னா சீட்டு போடுதல் சிக்கல்களுக்கு ஒரு ஒரு விடையை கொடுக்கும், தீர்வை கொடுக்கும் என்று நினைத்தார். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன சீட்டு போட்டாலும் உன் காரியத்தை நான் தான் நிர்ணயம் பண்ண முடியும், நான் தான் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. அப்ப மனிதனின் யோசனை, மனிதனின் வழி, மனிதனுடைய சீட்டு, மனிதனுடைய எண்ணம், மனிதனுடைய பாதை எல்லாமே இங்க இருந்தாலும் அதுக்கு இடையில கர்த்தர் வர்றாரா? இடையில கர்த்தர் வர்றாரா? ஏய், நீ மனதில் யோசிக்கிற, ஆனா அங்க வந்து கர்த்தர் நிக்கிறாரு. வழியில போற, அங்க வந்து கர்த்தர் நிக்கிறாரு. சீட்டு போடுற, அங்க வந்து கர்த்தர் நிக்கிறாரு. என்ன செய்தாலும், எதை நடத்தினாலும், இதுல 4ஆம் வசனத்துல அழகா போட்டிருக்கு, எப்பா யோசனை உன்னுடையதா இருக்கட்டும், வழி உன்னுடையதா இருக்கட்டும், சீட்டு உன்னுடையதா இருக்கட்டும், திட்டம் உன்னுடையதா இருக்கட்டும். ஆனா 4ஆம் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார். பாருங்க, கர்த்தர் சகலத்தையும். அப்ப படைப்பெல்லாம் யாருடையது? படைப்பெல்லாம் யாருடையது? படைப்பு அவருடையது, சிருஷ்டிப்பு அவருடையது. அதனாலதான் வேதம் சொல்லுது, எல்லாம் அவருக்கென்றும் அவராலே அவருக்காக படைக்கப்பட்டது. மனுஷனே நீ கூட அவருக்காக படைக்கப்பட்டவன் தான். ஆனா
இல்லாமல் ஒரு காரியமும் ஒன்னால செய்ய முடியாது அப்படின்றதுல இந்த 16வது அதிகாரம் நமக்கு விளக்கம் கொடுக்குது. இப்ப நம்ம கவனிக்கிறோம், கர்த்தர் இல்லாமல் ஒரு மனிதன் காரியங்களை நடத்த முடியுமா? ஒரு முயற்சி எடுத்து ஒரு விஷயத்தை செய்துவிட முடியுமா? அங்கதான் சொல்றாரு, கர்த்தர் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. கர்த்தர் இல்லாமல் நான் எல்லாவற்றையும் சாதித்து விடுவேன் என்று நினைத்தாயானால், கர்த்தர் இல்லாமல் நான் எதை முயற்சிப்பேன் செய்வேன் என்று நினைத்தாயானால், 11ஆம் வசனம் அழகா சொல்லுது, சுமுத்திரையான நிறைக்கோளும் தராசும் கர்த்தரது நிறுத்து பார்ப்பாரு. எப்படி என்ன செய்வாரா? நிறுத்து பார்ப்பாரு, எடை போடுவாரு. ஆண்டவர் நிறுக்கிறார். எதை நிறுக்கிறார்? ஆவியை நிறுக்கிறார். ஆண்டவர் நிறுக்கிறார். எதை நிறுக்கிறாரு? செயல்களை நிறுத்து பார்க்கிறார். ஆண்டவர் நிறுக்கிறார். எதை நிறுக்கிறார்? என்ன செய்தார் என்பதை நிறுக்கிறார். தானியேல்ல வாசிக்கிறோம், கர்த்தருடைய தராசிலே எடை குறைய காணப்பட்டாய் அப்படின்னா அவருடைய செயலை கர்த்தர் நிறுத்து பார்த்தாரு. நிறுத்து பார்த்ததுல விடை என்ன? இதுக்கு மேல பூமியில வாழ்வதற்கு தகுதி இல்லாதவர் தீர்ப்பளித்தார். இதுக்கு மேல பூமியில இருப்பதற்கு முடியாதவர் தீர்ப்பளித்தார். நான் எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்றேன் பைபிள்ல இருந்து, நம்முடைய முயற்சிகள் நம்முடைய காரியங்கள் எல்லாமே இருக்கட்டும், நல்லதுதான். ஆனா ஒவ்வொரு யோசனைக்கு பின்னாடியும், ஒவ்வொரு முயற்சிக்கு பின்னாடியும், ஒவ்வொரு திட்டத்துக்கு பின்னாடியும், ஒவ்வொரு வழிக்கு பின்னாடியும், மனுஷனே உன்னுடைய ஒவ்வொரு பாதைக்கு பின்னாடியும் கர்த்தர் நிற்கிறார்ன்றத மறந்துடக்கூடாது. ரொம்ப பேர் சொல்லுவாங்க, நான் அப்படி பண்ணி இப்படி பண்ணி அப்படி கேட்டுட்டு வந்து திடீர்னு எல்லாம் போச்சியா. ஆண்டவர் சொல்றாரு, உன் செயல் என்னாலதான் வாய்க்கும், உன் காரியம் என்னாலதான் நடக்கும். அப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன், கர்த்தரை விட்டுட்டு நீங்க உன்னை செய்ய நினைக்க முடியாது. கர்த்தர் இல்லாம உன்னை நடத்த முடியாது. நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், கர்த்தரை மீறி ஒன்றையும் செய்ய முடியாது. நான் கர்த்தர் இல்லாமல் வாழ்ந்து விடுவேன், கர்த்தரை மீறி நடந்து விடுவேன் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அது முடியாத காரியம், சாத்தியப்படாத விஷயம். எனக்கு பிரசங்கிற ஒரு வார்த்தை பிடிக்கும், அதை படிச்சுட்டு ரொம்ப ஞாபகம். காற்றானது அடிக்கிறது, வீசுகிறது, அது வீசின இடத்துக்கு திரும்பவும் வருகிறது. கவனிக்கிறீங்களா? தண்ணீர் என்ன செய்யுது? ஆறு புரண்டு ஓடுது, மறுபடியும் புறப்பட்ட இடத்துக்கு திரும்ப வருது. சூரியன் புறப்படுகிறது, புறப்பட்ட இடத்துக்கு திரும்ப வருது. இது தேவனுடைய செயல், நியதி. அப்ப இதுல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டுட்டு எங்க போனாலும், ஓடினாலும், செய்தாலும், கர்த்தரை மறந்து செய்தாலும், கர்த்தர் இல்லாமல் செய்தாலும், மறு எப்படி சுத்தினாலும் கர்த்தர் முன்னாடி வந்து நின்னுதான் ஆகணும். எப்ப? மரித்த பிறகு போய் நின்னுதான். காயின் ஓடுறான் தேவ சமூகத்துக்கு போட்டோம் அப்படின்னு ஆண்டு விட்டாரா? இல்லை, போய் எங்க போனாலும் எங்கதான். ஆறாம் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டான், ஓடினான், சுத்தினால் மறுபடியும் எங்கதான் வரணும். அப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன், ஆண்டவருடைய செயல் தான் நித்தியமானது, ஆண்டவருடைய செயல் தான் இறுதியானது, ஆண்டவருடைய செயல் தான் உறுதியானது. அப்ப நம்ம என்ன செய்யணுங்க? நீங்க அதான் அப்ப என்ன செய்யணும்? நான் எதை செய்தாலும், எதை யோசித்தாலும், எதை திட்டம் பண்ணினாலும், என் வழிகள், என் பாதைகள், இவைகள் எல்லாத்துக்கு முன்னாடி கர்த்தர் நிற்பாரா? நான் என்ன செய்யணும்? ஞானி அழகா சொல்றாரு 16ஆம் அதிகாரத்துல, நீ என்ன செய்யணும்? 3வது வசனத்துல சொல்றாரு, செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. ஒப்புவிப்பா, உன் செயல்களை கர்த்தருக்கு ஒப்புவித்து விடு. கர்த்தர் பார்த்துக்கிறட்டும். கர்த்தாவே, நான் இதை செய்ய நினைக்கிறேன், ஒப்புவிச்சிரு. அது நல்லதா கெட்டதா, செய்யலாமா செய்யக்கூடாதா, நடக்குமா நடக்காதா தீர்மானிக்கிறது யாரு? கர்த்தர். அப்ப அவருக்கு ஒப்புவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. 2வது வார்த்தை சொல்றார் 4வது வசனத்துல, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறது, கர்த்தருக்கு பயந்து வாழு. கர்த்தருக்கு ஒப்புவி. 2வது கர்த்தருக்கு பயந்து வாழு. செயல்களை அறிந்தவர் அவர்தான். ஒரு செயலை செயல்பட வைக்கிறவர் அவர்தான். உன் வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை
வாழ்க்கை சுழல்கிறதே அவர்தானே இல்லையா? வாழ்க்கையுடைய சுழற்சிய அவர்தான். அப்ப என்னுடைய திறமையினால, என்னுடைய யோசனையினால, என்னுடைய புத்தி கூர்மையினால எனக்கு ஒரு வழி இருக்கு, அந்த வழியை நான் போவேன் போனா அங்கேயே ஒரு புள்ளி வைக்கிறாரு. அந்த வழிகள் மரண வழிகள். உனக்கு ஒரு வழி செவ்வையா தெரியலாம், உனக்கு ஒரு பாதை செவ்வையா தெரியலாம், நீ நடக்கிறது உனக்கு நன்றாய் தெரியலாம். ஆனா அவர் எங்கேயும் ஒரு இடத்துல மரணத்தை செஞ்சிருக்காராம் வச்சிருக்கிறாரே. அப்ப ஒரு வார்த்தை சொல்ல, எதை செய்யும் முன்பாகவும், எதை திட்டமிடுவதற்கு முன்பதாகவும், ஒரு காரியத்தை நடக்கும் முன்பதாகவும், ஆண்டவரே இதை நான் செய்ய நினைக்கிறேன், உங்கள்ட்ட ஒப்புவிக்கிறேன், எனக்கு சரியான வழியை காட்டுங்க, சரியான காரியத்தை செய்யும்படி உதவி செய்யுங்க, சரியான பாதை நடத்துங்க. ஒப்புவிக்கிறது மாத்திரமல்ல, உன் எண்ணத்தை குறித்து, உன் யோசனை குறித்து, உன் வழியை குறித்து கர்த்தருக்கு முன்பாக பயந்து வாழு. இவர்களை குறித்து நீ கர்த்தருக்கு முன்பாக பயந்து வாழ்ந்தா கர்த்தர் காரியங்களை அழகாய் நேர்த்தியாய் வாய்க்க செய்வார். 20வது வசனம் என்ன சொல்லுது? விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். கர்த்தரை நம்புகிறவன் கர்த்தரை நம்பியிரு, கர்த்தருக்கு ஒப்புவித்து, கர்த்தருக்கு பயந்து. இப்ப சொல்ற கர்த்தரை நம்பியிரு, வேற ஒன்றையும் நம்பாத. உன் வாழ்க்கையில உன் சுயத்தை நம்பாத, உன் பலனை நம்பாத, உன் திட்டத்தை நம்பாத, உன் முயற்சியை நம்பாத. இதெல்லாம் காரியங்கள் உனக்கு உதவாது. கர்த்தரை நம்பியிரு, கர்த்தரை நம்புகிறவன் தான் பாக்கியவான். அந்த வார்த்தை பாரு, கர்த்தரை நம்புகிறவன் தான் பாக்கியவான். ஆனா என்ன சொல்றாரு? 11வது வசனம், சுமுத்திரையான நிறைக்கோளும் தராசும் கர்த்தருடையது, வயலில் இருக்கிற நிறைக்கல் எல்லாம் அவருடைய செயல். அப்படின்னா இந்த வார்த்தை சொல்றாரு, கர்த்தருடைய செயலுக்காக காத்துரு. ஏன்? கர்த்தர் இல்லாமல் என் காரியம் இல்லை, கர்த்தர் இல்லாமல் வாழ்வு இல்லை, கர்த்தர் இல்லாமல் முன்னேற்றம் இல்லை, கர்த்தர் இல்லாமல் என்னுடைய வேலையுடைய ஆசீர்வாதம் இல்லை. அப்ப கர்த்தர் இல்லாமல் என் வாழ்க்கை என்ன செய்யாது? சுழலாது. அப்படியே சுழண்டாலும் எங்க போனாலும் மறுபடியும் எங்கதான் நான் வந்து நிக்கணும்? கர்த்தருக்கு முன்னாடி தான் நின்று நிக்கணும், அவருடைய சித்தத்துக்கு முன்னாடி தான் நிக்கணும், அவருடைய நியாயத்துக்கு முன்னாடி நின்றுதான் ஆகணும். எங்க போனாலும் திரும்ப திரும்ப எங்கதான் வரணும்? இங்கதான் வரணும். அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் யோசனைய, உன் வழிய, உன் திட்டத்தை, உன்னுடைய சீட்டு போடுறத, உன்னுடைய எந்த காரியமா இருந்தாலும் சரி, அது மூல கர்த்தரை ஒப்புவிச்சுட்டு கர்த்தருக்கு பயந்துரு, கர்த்தரை நம்பியிரு. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய செயலுக்காக காத்துரு, அப்பொழுது அவரே உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அவரே உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவர் இல்லாமல் ஒன்று நடக்காதே என்பதனால அவருக்கு முன்னாடி நம்ம எப்படி நடந்துக்கணும்னு ஒரு 4 காரியத்தை சொல்றாரு. அந்த 4 ரொம்ப அழகா ரத்தன சுருக்கமா சொல்லலாம். சரியா? முதலாவது காரியம் 16:32 வாசிங்க. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன். அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்றாரு, கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறப்பா, என்ன செஞ்சாலும் யோசனை என்ன பண்ணாலும் இவன் வழி எப்படி இருந்தாலும் எங்கிட்டு திரும்பினாலும் யாருக்கு முன்னாடி நிக்கணும்? ஆமா, அதை சொல்றாரு. கர்த்தர் இல்லாம நடக்காதுன்றதுனால கர்த்தரை ஒப்புவிச்சுட்டு கர்த்தருக்கு பயந்து, சரியா, கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு காத்திருந்து உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்னாடி வச்சிருக்கிற நீ எப்படி இருக்கணும்ன்றாரு? மனதை அடக்கி வாழு. என்ன செய்? அப்படின்னா உன் மனதை என்ன செய்யாத? அலைய விடாத, மனதை சிதற விடாத, மனதின் கட்டுப்பாட்டை தளர்த்தாத, மனதை கிறிஸ்துவுக்குள்ள கட்டுப்படுத்து. அதான் உன் ஆத்துமாவை காத்துக்கோ. ஆத்துமா என்பது மனதினுடைய உள்ளடக்கம் தானே. ஆத்துமா விருப்பம் இல்லையா, உணர்வு, உணர்ச்சி, இவையெல்லாம் உள்ளடக்கிதான் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று சொல்லக்கூடியது. அப்படின்னா உன் மனதை அடக்கி என்றால் உன் ஆத்துமாவை கட்டுப்படுத்திக்கோ. வேண்டாத சிந்தைகளுக்கு ஒப்புப்படாத, வேண்டாத காரியங்களுக்கு ஒப்புப்படாத. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இப்படி நடக்கலாமா, அங்கே பண்ணலாமா, இதை பண்ணினால் இது வருமா, அதை பண்ணா அது வருமா, எதை பண்ணாலும் எது வராது கர்த்தருடைய அனுமதி இல்லாம. கர்த்தர் ஒன்றை செய்ய நினைச்சார்னா எது எவர் எடுத்தாலும் நிக்காது, அது வரும். அதான் உலகத்தில் சொல்லலாம், கடவுள் கொடுக்க நினைக்கிறது ஒருத்தனும்
இருக்கும். எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். அவர் பறித்து கொண்டு போகிறார். அப்புறம் நீர் என்ன செய்கிறீர் என்று அப்ப தடுக்கிறவும் இல்ல, கேட்கிறவும் இல்ல. அப்படின்னா எவனுமே அவர் என்ன செய்ய முடியாது. அப்படின்னா என் மனசை என்ன செய்யணும்? அடக்கணும். அதான் முக்கியம். ஒரு தேவனுடைய பிள்ளை மனதின் கட்டுப்பாட்டை கர்த்தருக்குள் அடக்கி காத்துக் கொள்ள வேண்டும். 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவருக்கு அடுத்து தன் ஆத்துமாவை காக்கிறான். தன் நடையை கவனித்திருக்கிறவன். அப்படின்னா தன் ஆத்துமாவை காக்கிறான். நடையை கவனிக்கிறவன் ஆத்துமாவை காக்கிறான் என்றால் ஆத்துமாவை காக்கிறவன் தன் மனதை அடக்குகிறான். இந்த வசனத்தில் அழகா போட்டிருக்கு, தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் தேவன் பார்வையில் சரியானவன். மனதை அடக்குகிற உத்தமன் என்றால் தேவன் பார்வையில சரியான. உலகத்துல சொல்லுவாங்க மனம் ஒரு குரங்கு, இன்னைக்கு இதை செய்யும் நாளைக்கு அதை செய்யும், நாளைக்கு அதை செய்யக்கூடாதுன்னு அப்படியே என்ன செய்யும்? மரம் விட்டு மரம் தாவக்கூடியதான் மனதை ஒருவன் அடக்கி விட்டால் உலகத்தை என்ன செய்யலாம்? அடக்கி விட. உலகத்தை அடக்கி மனதை அடக்கிறவன் முடியாது. அதனாலதான் ஒருத்தரை பத்தி ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு, என் ஆத்துமாவே உனக்கு வேண்டியதெல்லாம் என்ன செய்தேன்? சம்பாதித்து வைத்தேன். என்ன இல்ல உனக்கு? அது சொல்றாரு. எல்லாம் பண்டகசாலை இடித்து பெருசா கட்டி வச்சிருக்கிறேன், அணுவி சுகமா சுபித்து அப்படின்னா ஆண்டவர் கேட்டாரு, இன்று நீ மரித்தால் எங்கே போவாய்? அந்த கேள்விக்கு அவன் என்ன இல்ல, பதில் இல்ல. ஆத்மாவே இன்று நீ மரித்தால் எங்கே போவாய்? பதில் இல்ல. தன் ஆத்மாவை அடக்க மறுத்தவன், ஆத்மாவை அடக்கி வாழ மறந்து போனவன். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஆத்மாவை அடக்குகிறவன் அல்லது மனதை அடக்கி வாழுகிறவனாய் மாத்திரம் இருந்து விடக்கூடாது. 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல உதடுகளை அடக்கி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், ஆவி அடக்கி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் அழகா போட்டிருக்கு, ஆவி அடக்காதவன் மதில் எடுத்த பட்டணத்துக்கு சமானமாய் இருக்கிறான். மனம் சொல்லுவதை கேட்டு நடவாதபடி ஆண்டவர் சொல்லுவதை கேட்டு நடக்கணும். மனம் சொல்றதை கேட்டு வாழாதபடி ஆண்டவர் சொல்றதை கேட்டு நடக்கணும். பல நேரம் நம்ம வாழ்க்கையில என் மனசு என்ன சொல்லுதோ அப்படித்தான் நான் நடப்பேன், யார் தடுத்தாலும் இல்லையா? என் மனசு சொல்றபடிதான் நடப்பேன். என் மனசு தான் எனக்கு என்ன செய்யும்? நியாயாதிபதி. என் மனசு தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த மனதை கட்டுப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார், அவருக்கு நம்ம அடங்கி இருக்கணும். மனதை அடக்க கற்றுக்கொண்டோமானால் நம்ம காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். நம்முடைய காரியங்களை நேர்த்தியாய் செய்வார். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலையும் அவர் கை கொடுப்பார். அல்லேலூயா. அதனால வேதத்துல வாசிக்கிறோம், எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. தன்னை மனதை அடக்காமல் அலைவாய்கிறவன் ஆங்காங்க மரித்து போனதை பார்ப்போம். பயணப்பட்டு வருகிறார்கள், எரிகோவுக்குள் உள்ள வரும்போது உள்ள இருக்கிற ஒன்னே என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. அதெல்லாம் தீட்டானதுன்னு சொன்ன பிற்பாடும் ஆகானுக்கு தன் மனசை அடக்க முடியல, கட்டுப்படுத்த முடியல. எதை பார்த்துட்டா? பாபிலோனிய சால்வை, அப்புறம் வெள்ளி, அந்த தட்டை பார்த்துட்டான். பார்த்தோன்னா அவனால என்ன செய்ய முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. சொல்லுவோம் பல நேரம், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படிங்குவோம். என்னத்தை கண்ட்ரோல் பண்ண? அது பொங்கிட்டு என்ன செய்யுது? வருது. பொழுது போய் எடுத்து போய் ஒளிச்சு வைத்தான். ஒளிச்சு வச்சுட்டு எல்லாரையும் போல யுத்தம் பண்ணிட்டு இருந்தான். ஆண்டவர்களை பாராதவரா மனதை அடக்க முடியாத ஒரு இருக்கிறான்னு தூக்கி கொண்டது போட்டு வெளியே என்ன செய்யறான்? ஏன்னு சொல்லனா, நம்ம மனதை அடக்கினா நமக்குரியதை அவர் பார்த்துக் கொள்வார், நம்முடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். விதத்துல கர்த்தரை நம்பி மற்றும் காரியத்தை சாதித்தவர்கள் 7 பேர் இருக்கிறாங்களா? கர்த்தரை நம்பி காரியத்தை சாதித்தவர்கள் தம் மனதை இஷ்டம் போல அடைய விடாதபடி மனதை கர்த்தருக்குள்ள உறுதிப்படுத்திட்டு அவர் செய்வார், அவர் தருவார்னு காத்திருந்து பெற்றுக்கொண்டவர்கள் அதிகமானவர். அதில் ஒருத்தர் தான் யாக்கோபு, அதுல ஒருவர் தான் தாவீது, அதில் ஒருவர் தான் யோசேப்பு. ஆமென். இன்னைக்கு நாம் எப்படி இருக்க போகிறோம்? என் மனம் சொல்வதுதான் அப்படி சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, மனதின் யோசனை உன்னுடையதா இருக்கலாம், நான் இப்பொழுது என்னுடைய. அதை நீ கவனிச்சு கொண்டார்.
வழி உன்னுடையதா இருக்கலாம், அந்த வழியை நிறுத்து பார்க்கிற அளவுகோல் என்கிட்ட இருக்கு. சீட்டு உன்னுடையதா இருக்கலாம், காரியத்தை நான் தான் வாக்கிக்க முடியும். நான் இல்லாமல் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க நினைச்சாலும் அது வாழ்க்கையில தடுமாற்றமா தான் இருக்கிற. அவ கர்த்தருக்கு முன்னாடி இருக்கிற நம்ம மனதை அடைக்குவாங்க. இரண்டாவது காரியம் என்ன பாருங்க, 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 16-19. அகங்காரிகளோட கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கணும் சிறுமையானவர்களோட எப்படி எப்படி இருக்கணும்? மனத்தாழ்மையாய் இருப்பது நலம். அது வந்து நான் சொன்ன அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனவேண்டிமை. அப்ப அவர் சொல்றார், நீ மனத்தாழ்மையாயிரு, மனதை அடக்கி வை. மனதை அடக்கி வைக்கிறதோடு நின்றாத, மனத்தாழ்மையா நடந்துக்கோ. மனத்தாழ்மை எவ்வளவு நல்லது. மனதின் யோசனை என்னுடையது, வழி என்னுடையது, சீட்டு என்னுடையது என்று தேவனுக்குள்ளாக மனவேண்டிமை என்ன செய்யாது. அப்படி இராமல் மனத்தாழ்மையாய் நடந்து கொண்டால் நீ நினைப்பது, நீ எதிர்பார்ப்பது, இந்த காரியம் நடக்கணும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் அவராலே நடக்கும். ஆண்டவர் அழகா சொல்றார், அவராலே நடக்கும். தேவ அனுமதி இல்லாம, தேவ சித்தம் இல்லாம, தேவனுடைய ஒரு எண்ணம் இல்லாம நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு துன்மார்க்கனுக்கு அது எப்படியோ, துன்மார்க்கனுக்கும் கூட அவர் தான் என்ன செய்றார், நிர்ணயம் பண்றாரு. ரொம்ப ஆழம் போயிட்டு சில நேரம். ஆனா நம்மளும் தேவராஜ்யத்துக்கு போக வேண்டியவர் என்பதால அவருடைய செயல்படியே எல்லாத்தையும் ஒவ்வொன்றா என்ன செய்றார், நடத்திட்டு வர்றார். இப்ப நம்ம கவனிக்கிறோம். இப்ப என்ன கவனிக்கணும்? உன் தேவனுக்கு முன்பதாக நீ மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் உன்னிடத்தில் அவர் எதை கேட்கிறார்? மிக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, அந்த வசனத்தை பாருங்க. மிக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, மனுஷனே கேட்கிறார் பாருங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்க, உன் தேவனுக்கு முன்பதாக எப்பா நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவிச்சிருக்காருல. இங்கதான் சுவை இருக்கு, இங்கதான் ஆரோக்கியம் இருக்கு, இங்கதான் நன்மை இருக்கு, இங்கதான் உனக்கு வேண்டிய ஆசீர்வாதம் இருக்குன்னு அவர் உனக்கு அறிவித்திருக்கிறாரு. ஆனா நீ இதை பெறுவதற்காக அவருடைய எண்ணத்தை கேட்கிறாரு. மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கேட்கிறாரு. தாவி சொல்றார், நான் இப்படி போய் ஆண்டவர பலி செலுத்தாம போவேனோ? ஆண்டு சொல்றார், உன் பலியெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, நீ வா. பலி காணிக்கையோட போறேன்னு ஆண்டவர் ஏத்துக்க மாட்டாரோ? ஆண்டவர் சொல்றாரு, அதை விட உன் மனத்தாழ்மை எனக்கு போதும், அதை விட உன்கிட்ட இருக்கிற இறக்கம் போதும், அதை விட உன்கிட்ட இருக்கிற அன்பின் திவ்ய சுவாபம் போதும். அதை பார்த்து நான் உன்னை என்ன செய்றேன், அதை பார்த்து காரியத்தை வாய்க்க பண்றேன், அதை பார்த்து நான் செய்யறேன். ஏனென்றால் நான் என்ன யோசித்தாலும் அது என்னால் நடைபெற போறது, கர்த்தரால நடக்க போறது என்பதனால கர்த்தர் எனக்கு செய்யும்படி அவருக்கு முன்னாடி நான் மனத்தாழ்மையா நடக்க விரும்புகிறேன். வேதத்துல ஆகாபை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் வந்தப்ப தானே தாழ்த்தினான், மனமேற்றுமையா இருந்தவன். உடனே ஆண்டவர் திருப்பி தீர்க்க தரிசியான்னு சொல்றாரு, பாத்தியா பாத்தியா அவன் எனக்கு முன்னாடி மனத்தாழ்மையா நடந்து கொண்டான், பாத்தியா பாத்தியா எவ்வளவு அகங்காரமா நடந்துட்டு இருந்தான், எவ்வளவு ஆணவமா நடந்தான், எவ்வளவா இருக்கிறவங்களை பெருக பண்ணான். ஆனா அவன் திடீர்னு மனத்தாழ்மையா நடந்த உடனே டக்குனு இறங்கினான். சரிட்டாங்க நமக்கு ஒரே ஆணவமா அப்படி இப்படி நடந்துட்டு இருந்தோம்னா ஆண்டவர் எப்பயுமே அந்த மனமேட்டிமைக்கு ஆணவத்துக்கு கத்த எதிர்த்திருக்கிறவர். மனத்தாழ்மையா நடந்துட்டோம்னா எவ்வளவு குற்றங்களையும் மன்னிக்க அவர் ஆயத்தமாயிருவார். ஏன் தாவீதை இருதயத்துக்கு ஏற்கனவே சொல்றாரு?
ஏன் தாவீது இருதயத்தை கேட்டவன்னு சொல்றாரு? பெரிய எல்லாம் அப்படின்றதால குற்றம் குற்றம் என்று சொன்னபோது, பிழை பிழை என்று சொன்னபோது, தவறு தவறுதான் என்று சொன்னபோது அதை மூடி மறைப்பதற்கு எந்த ஒரு சாக்கு போக்கே அவன் என்ன செய்யல சொல்லல. சரணாயிட்டான். நான் அல்லவோ பாவம் செய்தேன், நான் புத்தீனமாய் செய்தேன், நான் மதியீனமாய் செய்தேன். சொன்ன வார்த்தைக்கு தான் ஒரே வார்த்தை, இவன் இருதயத்துக்கு மனத்தால் இப்படித்தான் வெளிப்படுத்த முடியாது. ஏன் யோனாவை அனுப்பி நினிவே மக்களை பார்த்து கர்த்தர் எச்சரித்த போது பெரிய பாவம் தான், பெரிய அக்கிரமம் தான். ஆண்டவர் அனுப்பி எச்சரித்த போது உடனே நெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து அழுத உடனே மறுபடியும் அதே யோனாங்க சொல்றாரு, இந்த ஜனத்துக்காக நினைச்சு மனசாபுறேன். இந்த வட்டிரா இப்படித்தான் பண்ணுவேன் எனக்கு தெரியும், அதனாலதான் போக மாட்டேன் நான். ஏய் என்னடா அப்படின்னு சொல்ற. உடனே ஒரு ஆவணக்கு செடியை வளர்த்தி அவனுக்கு முன்னாடி நிறுத்திட்டு அதை உடனே அழிக்கிறதுக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுத்தார். வளர்ந்த செடி உடனே அழிக்க உடனே அதுக்காக இவன் பரிதாபப்பட்டான். இப்படி எடுத்துட்டு இப்படி வளர்த்துட்டு இப்படி அழித்து போட்டீரே, இதெல்லாம் நியாயம் ஆண்டவரே கேட்டோன்னு சொல்றாரு. ஏண்டா ஒரு நாள் முளைத்து மறுநாளிலே அழிய போகிற இந்த ஆமணத்து செடிக்காக நீ பரிதவிக்கிறையே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது. சத்தியம்னா என்ன, இயேசுனா என்ன, ஆண்டவர்னா என்ன, ஒரு வித்தியாசம் தெரியாத ஒரு மனிதனை எப்படி அழிப்பது? அவனுக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன், அவன் மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு தர்றேன். பைபிள் அழகா போட்டிருக்கு, மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்து மனம் திரும்பி வந்தவனுக்கு வாழ்வு, மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்து மனம் திரும்பாதவன் அழிக்கப்பட்டிருக்கிறான். மனம் திரும்பாதவன் அழிக்கப்பட்டிருக்கான். மனம் திரும்பி சீர்பொருந்தி கர்த்தர்ட்ட வந்துட்டா அவனை வாழ வச்சுதான் பார்த்துக்கிறாங்க. அதை விட்டுட்டு மனம் வேண்டிங்க அப்படித்தான் இருப்பேன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நிக்க வச்சு ஆண்டவர் விட்டுறாரு படா. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நினிவே பட்டணத்தாருக்குள்ள வித்தியாசம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வான் பண்ணிக்கிட்டே இருந்தார், எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆனாலும் அவர்கள் முறுமுறுப்ப விடல, ஆனாலும் ஆண்டவரை பரிச்சு பார்ப்பதை விடல, ஆனாலும் ஆண்டவருக்குள்ள பாவம் செய்யறத விடல. அவங்க ஆண்டவரத்துல திரும்பவே இல்லை. எரேமியா சொல்றாரு, எசேக்கியா சொல்றாரு, திரும்பு திரும்பு குமாரத்தியே திரும்பு, எருசலேமே திரும்பு திரும்புன்றார். திரும்பவே இல்லை. ஒரே பிரசங்கம், புறஜாதியாகிய நினிவே திரும்பிட்டான், இவன் வாழ்ந்தான். இதெல்லாம் ஆண்டவர் முன்னாடி மனத்தாழ்மையாக காட்டுறது. இன்னைக்கு நம்ம ஒரு வார்த்தை சிந்தித்து பார்ப்போம். மனத்தாழ்மையில் தான் கனவடைய முடியும். ஆமே. மனத்தாழ்மையில் தான் சகலவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமே. அழகா இவர் எசேக்கியா ராஜா சொல்ற பாருங்க, ஆண்டவரே என்னை எடுத்துக்கிறேன்னு சொல்றீர, நமக்கு முன்னாடி உண்மையும் புத்தகமும் எவ்வளவு மனத்தாழ்மையா நடக்க நினைச்சுவார். அப்ப அந்த மனத்தாழ்மையை கர்த்தர் எடுத்துட்டு தான் அவனை ஜீவனோடு காப்பாத்தினார். மறுபடியும் 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம்? இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு நாள் நினைச்சிடக்கூடாது. ஆண்டவருக்கு முன்னாடி நான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னா ஒரு நொடி பொழுதுல இந்த உலகத்தை விட்டு மாற்றி போல கர்த்தரால முடியும். அப்ப மனதை அடக்கி வாழணும், மனத்தாழ்மையா நடக்கணும். 3வது வார்த்தை சொல்றேன், 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி, மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி, கண்களை மூடி தீமையை செய்யும்படி உதடுகளை கடிக்கிறான். அப்ப இங்க ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த 16ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, மாறுபாடானவைகளை யோசிக்கிறவர்கள், மாறுபாடானவைகளை சிந்திக்கிறோம். அப்படின்னா உன் காரியம் வாய்க்கணும், உன் விஷயம் நடக்கணும், நீ யோசிக்கிறது, மனதில் சிந்திக்கிறது, என் வாழ்க்கையில நிறைவேறணும் நினைச்சேன்னா மாறுபாடானவைகளை விட்டு விலகு, மாறுபாடானவைகளை விட்டு விலகு. பார்த்தீங்களா? மாறுபாடானவைகளை விட்டு விலகுன்றார். அப்ப உனக்கு முன் மாறுபாடானவைகளை வைக்காத, மனதை
தொல்லை தருபவர்கள், முறைகேடானதை சிந்திப்பவர்கள். இந்த லிஸ்ட்ல நம்ம இருந்துடக்கூடாது. முறைகேடானதை சிந்திக்கிறவர்களாக இருந்துடக்கூடாது. கோணலான வழியிலே நடக்கிறவர்களாக இருந்து விடக்கூடாது. மற்றவர்களுக்கு தொல்லை தருகிறவர்களாக, இது தேவனுக்கு தொல்லை தருவர்களா? பைபிள் ஒரு வார்த்தை போட்டு, கர்த்தருக்கு முன் பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். அவன் யார்? நிம்ரோத். அவன் கர்த்தருக்கு முன் பலத்த வேட்டைக்காரன் அப்படின்னா அவன் கர்த்தரை எதிர்த்து நடந்தான். கர்த்தரை எதிர்த்து நடந்தான். கர்த்தருடைய திட்டத்துக்கு எதிர்த்து நடந்தான். கர்த்தருக்கு விரோதமாய் ஜனங்களை எதிர்த்து கிளப்பி விட்டான். அதனாலதான் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன். அனைவரை வேட்டையாடினான், தன் பக்கமாய் திருப்பினான். அப்ப மாறுபாடு உள்ளவன், இவர்தான் மாறுபாடு உள்ளவன். இப்படிப்பட்டவர்கள் மாறுபாடு உள்ளவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ மாறுபாடாய் நடந்தால் என் முகத்தை நான் மறைப்பேன். உபாகமம் 32ஆம் அதிகாரம், உபாகமம் 32:20 வாசிங்க. அந்த வசனம் அழகா போடுறோம். மாறுபாடு உள்ளவனுக்கு 32:20. என் முகத்தை அவனுக்கு மறைப்பேன். யாருக்கு? என் முகத்தை அவனுக்கு மறைப்பேன். அவனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி. என்னவா? யாருக்கு முகத்தை மறைக்கிறாரா? யாருக்கு முடிவு அவர் பார்த்துட்டு இருக்காரா? அப்ப நாம் மாறுபாடுள்ளவர்களாக நடந்தோமானால், மாறுபாடு செய்கிறவர்களோடு இருப்போமானால், நான் சொன்னேன் கோணலான வழி இல்லையா? அப்புறம் மாறுபாடு சொன்னா முறைகேடான பாதை, முறைகேடான வாழ்க்கை. அப்படி நடந்தோம்னா நான் என் முகத்தை மறைச்சினேன்ற பைபிள்ல யாராருக்கெல்லாம் ஆண்டவர் தம் முகத்தை மறைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், உடைய முகத்தை காட்ட மாட்டீரா? ஆண்டவரே முகத்தை காட்டும், உடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம் முகத்தை மறைச்சிட்டார். முகத்தை திருப்பிட்டாங்க என்ன அர்த்தம்? என்ன கூப்பிட்டாலும் என்ன செஞ்சாலும் உன்னுடையதை நான் கேட்க முடியாது, உன்னை பார்க்க முடியாது. ஆண்டவருடைய ஒத்துழைப்பு இல்லாததுனாலதான் அவங்களால முன்னேற்றமே அடைய முடியுது. ஆண்டவருடைய அந்த அனுசரணை, ஆண்டவருடைய அந்த கரிசனை, ஆண்டவருடைய அந்த அந்த இறக்கம் அவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. முகத்தை காண்பிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? முகத்தை காண்பிப்பதுன்னா அந்த பழைய ஏற்பாட்டுடைய அந்த இதுபடி முகத்தை காண்பிப்பது தன் மனவாட்டிக்கு தான் அந்த முகத்தை காட்டுவாங்க. அப்படின்னா எல்லாவற்றையும் நான் பொறுப்படுத்திக் கொள்வேன் என்பதற்கு அடையாளமாக. அதனால்தான் உன்னத பாட்டில் வாசிக்கிறோம், என் மனவாளியை உத்தமையே முகரூபத்தை எனக்கு காண்பி. அது சொல்றது காரணம் என்ன? மனவாளனும் மனவாட்டி முகத்தை பார்ப்பது மூலம் பரஸ்பரம் அன்பு, பரஸ்பரம் ஸ்நேகம் இதெல்லாம் திசை ஆரம்பிக்குது, பெருக ஆரம்பிக்கிறது. எல்லாத்தையும் செய்யற ஆசை மனவாளருக்கு முகத்தையும் மறைச்சிட்டாருன்னா நான் உங்க உண்மை செய்ய விரும்பலன்றத சொல்றாரு. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கோம்? உலகத்தில் மாறுபாடாய் நடக்கிறவங்க நடக்கட்டும், மாறுபாடு செய்கிறவர்கள் செய்யட்டும். தன் பாதை மனம் போல போக்கில் போகிறவர்கள் நாம் போக வேண்டாம். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டாம். நம்முடைய செயல்களை கர்த்தர் நிறுத்தி பார்ப்பார். நம்முடைய செயல்களை கர்த்தர் ஆராய்ந்து பார்ப்பார். நம்முடைய வழிகளில் நிற்பார். நம்முடைய வழிகளை அவர் ஆராய்ந்து பார்க்கும்போது நாம் என்ன சொல்ல போகிறோம்? கடைசி அருவாக சொல்றேன், 16:9 மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும். மனுஷனுடைய இருதயம் அவருடைய வழியை யோசிக்கும். மனுஷனுடைய வழி யாருடைய வழியை யோசிக்கும்? அவனுடைய வழியை யோசிக்கும். 25 அதே வார்த்தை போட்டிருக்கு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி. மனுஷன் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வழியை யோசிக்கணும். கேளுங்க, மனுஷன் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வழியை யோசிக்கணும், ஆண்டவருடைய வழியில போகணும்னு நினைக்கணும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், வழியிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து அவையிலேயே நடங்கள். அப்பொழுது உங்க ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். நீ போய் சேரக்கூடிய இடத்துக்கு சேருவீங்க. உங்க காரியங்கள்லாம்
வாய்க்கும், நடக்கும். எப்பயுமே கண்ணோட போக்குல என்ன செஞ்சிடக்கூடாது, காலோட போக்குல போயிடக்கூடாது. இதுதான்டா வழி, போடா அப்படி போ அப்படின்னு போனோம்னா எங்கேயாவது என்ன செஞ்சுக்கிறோம், மாட்டிக்கிறோம். இந்த ஜிபிஎஸ் வழிகாட்டி ஒருத்தர் சொல்லும்போது சொன்னார், கொண்டு போய் மலையில் நிறுத்திச்சான். அதை போட்டு ஊருக்கு போற தெரிஞ்சிருக்காரு. ஒரு இடத்துக்கு, ஒரு கிராமம், அது போன இருக்காரு. நேரம் கொண்டு போய் மலைகிட்ட போய் அதுக்கு மேல வழியே இல்லை. நமக்கு ஒரு நல்ல ஜிபிஎஸ் கருவி கூட கத்திருக்காரு. எப்பக்கம் வழி அடைபட்டாலும் புது வழிய ஓபன் பண்ணி விடுவாரு. வழிகளெல்லாம் அடைஞ்சு வச்சு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். திடீர்னு சொல்லுவாரு, விடு நான் வழி திறக்கிறேன். ஒரு வழி உனக்கு அடைபட்டால் 7 வழியை கட்ட திறக்கிறேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு முன்னாடி அடைபட்ட வாசல்கள் இல்லை. அதனால் நீ மனிதனுடைய வழியில நடக்காத. மனிதன் காண்பிக்கிற வழியில போகணும். உன் அடியை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, நில்லு, என் வழியை பாரு. கர்த்தாவே உமது வழியை எனக்கு காண்பியும், கேளு. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பயப்படுகிறவனுக்கு என் வழியை நான் என்ன செய்வேன், போதிப்பேன். தாவீது சொல்றாரு, உன்னுடைய வழியை எனக்கு காண்பிங்க ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழி என்ன. ஆவியானவர் சொல்றாரு, உன்மேலே கண்ணை வைத்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். நீ மனிதனுடைய வழியை செலக்ட் பண்ணாத. அவங்க அந்த பாதையில தானே போனாங்க, நம்மளும் அந்த பாதையில போவோம் வேண்டாம். நமக்கு வழிகாட்டி ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் வழியில நடந்தா நம்முடைய செயல்களை அவர் என்ன செய்வார், ஆக்கி போடுவார். ஒரு பிரச்சனை வந்துட்டா தாவீது நின்று ஆண்டவர்கிட்ட பேசுறாரா, இதுல போலாமா, இந்த யுத்தத்துக்கு போலாமா, இதை நான் செய்யலாமா, செய்யக்கூடாதா, இப்படி கேட்டு கேட்டு நடந்ததுனாலதான் அவன் காரியங்கள்லாம் வாய்க்கிறான். அவன் காரிய சித்திக்கிறான். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். யோசேப்பு காரிய சித்தியுள்ளவன். இதெல்லாம் எப்படி நடந்தது, எப்படி சம்பவித்தது, எப்படி காரியமானது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அங்க அழகா சொல்றாரு, அவர்கள் கர்த்தருடைய வழியிலே, யாருடைய வழியில் நடக்கல. மனுஷனுக்கு செம்மையாய் கொண்டிருக்கிற வழிகள் நடவாத, போகாத, இல்லாத. அதனால சொல்றாரு, பாவியுடைய வழியில் பரியாசகர் உட்கார்ந்தத்தில் உட்காராத. பாவியுடைய வழியில் இல்லாத, மனுஷனுடைய வழியில் இல்லாத. அண்ணே நான் இந்த வழியில போனேன், நல்லா இருக்குது, நீங்க போங்க அப்படின்னு ஒரு ஆள் சொன்னா நீங்க நினைஞ்சிடக்கூடாது, சட்டுவிட்டு நினைஞ்சிடக்கூடாது. வாழ்க்கை பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போது இப்படித்தான் நான் இப்ப குடும்ப காரியத்தை கையாங்க, நான் இப்ப நல்லா போயிட்டு சொன்னா நம்மளும் அப்படியே எடுத்துட்டு போனோம்னா எங்கேயாவது அடி விழுந்துரும். நிற்கணும், கத்தரை கேட்கணும், என் குடும்பத்தை நான் எப்படி நடத்தேன், இந்த சபையை நான் எப்படி நடத்தேன், இந்த ஜனங்களை எப்படி நடத்தேன், இவங்களை எப்படி, என் பிள்ளைகளை எப்படி நடத்த, எனக்கு வழிகாட்டும். வழி கேட்கிறவனுக்கு கர்த்தர் வழிய காண்பிக்கிறார். வழி மாறுகிறவனுக்கு கர்த்தர் வழியில குறுக்க நிற்கிறார். வழி கேட்டா வழியில காட்டுவார், வழி மாறினா பிள்ளைய வழி மாறி போன போது நின்னாரா, எங்கடா போறன்னு கேட்டார். அவன் கேட்டாயா, ஏய் சொல்லு எங்க போற, வழியில் நின்னாரா. பவுல் வழி மாறி போன போது வழியில நின்னாரா. சவுல் அங்க உருவின பட்டயத்தோட நின்னார். நீ பயங்கரமான வெளிச்சத்தோட நின்னார். அவனை எச்சரித்தார், இவனை மாற்றினார். நம்முடைய வழி மாறுபாடா இருந்தா கர்த்தர் சில நேரம் குறுக்கள் வர வேண்டியிருக்கும். நம்ம காரியத்தை சாதிக்கிறதுக்காக எதனாலும் செஞ்சிடக்கூடாது. நம்ம யோசனை உங்களுடையதான், ஆனா பிரதித்துவம் கர்த்தருடையது. சீட்டு உங்களுடையதான், காரியத்தை நடத்துறவர் கர்த்தர். அதனால அவர் சொல்ல, உங்களுடையது எவ்வளவு இருக்குதோ அதற்கு ஈக்குவலா கர்த்தருடையது நமக்குள்ள இருக்கு. கர்த்தர் நம்மளும் ஒன்றாதான் இருக்கிறோம். கர்த்தர் பிரிச்சு நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே செயல்பட முடியாது, செய்யவும் முடியாது, வாழ முடியாது, நடக்க முடியாது. அப்படி நாம் மனதை அடக்கி வாழ்வோம், மனத்தாழ்மையா இருப்போம், மாறுபாடானவர்களை விட்டு விடுவோம், மனிதனுடைய வழியில் நடக்காமல் காத்துக்கொள்வோம். ஆமென். அப்படி போனோம்னா ஒரு நாள் நமக்கு நலமல்லாத வழியை காட்டி விடுவார்கள். அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? ஒரு வார்த்தை 14:29. கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயம் காட்டி அவனை நலமல்லாத வழியிலே நடக்க என்னங்க, மனிதனுடைய வழியில நடந்தா, கொடுமையானவருடைய வழியில நடந்தா, கொடுமையான யார், மனிதன் தானே. அப்ப மனிதனுடைய வழியில் நடந்தா அவன் எதை காட்டுறான், நலமல்லாத வழியை
யார் நீ கேட்கணும்? மூணாவது உன் செய்கையை கர்த்தருக்கு ஒப்புவித்து அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். உன் செயலை கர்த்தருக்கு ஒப்புவிச்சு உட்காந்து உன் யோசனை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். நீ சிந்திக்கிற கர்த்தர் நடத்துவார். உன் எண்ணத்தை வாய்க்க பண்ணுவார். உன் காரியத்தை கைவிட பண்ணுவார். உனக்கு நன்மையானதை தருவார். கர்த்தர் இல்லாமல் என் காரியம் வாய்க்காத என்பதை புரிந்து கொண்டு, கர்த்தாவே உண்மை விட்டு வளர்க்கிறேன், நீர் இல்லாமல் வாழ நினைக்கிறேன், எதுவும் எனக்கு வேண்டாம் வரையும் ஒப்பு கொடுப்போமா? ஒரு நிமிஷம் கண்கள் முடியும் சோதனை. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஓரியா தரமோதரவானியா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, நீரின்றி மகிழ்வேது இறைவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, நீரின்றி மகிழ்வேது இறைவா, உலகத்தில் நூறாண்டு நான் பார்த்த போதும், உலகத்தில் நூறாண்டு நான் பார்த்த வாழ்த்துக்கள். God bless you.